மற்றொரு முக்கிய செய்தி, காவிரி விவகாரத்தில் தாவேக அரசை கண்டித்து தஞ்சையில் திமுக நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் சர்ச்சைக்குரிய வகையில் உதயநிதி பேசியிருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களை நம்முடைய மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். ஜோ மகேஸ்வரன், வணக்கம். தற்போது முன்பு ஒரு 6 மாதங்களுக்கு முன்பாக துணை முதலமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் தற்போது எதிர்க்கட்சி தலைவராகவும் பயணித்து வருகிறார். இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படின்னும் போது அங்கு கடைபிடிக்க வேண்டிய எந்த நெறிமுறைகளையும் அவர் கடைபிடிக்காம சர்ச்சைக்குரிய வகையில பேசியிருக்கிறாரு. முதன்மையா இதை எப்படி பாக்குறது? ஒரு நாகரிகமற்ற ஒரு பேச்சாதான் அதை நம்ம எடுத்துக்கணும். அதை எப்படி பாக்குறது? ராகப்பிரியா, தஞ்சாவூரில் காவிரி டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த மாவட்டமாக அறிவிக்க வேண்டும், விவசாயிகளுக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டும், மேற்கேத்தாற்றில் அணை கட்டுகின்ற கர்நாடக அரசுடைய முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. அந்த ஆர்ப்பாட்டத்துல திமுக இளைஞரணி தலைவரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமாக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று பேசினார். அவர் பேசுகின்ற பொழுது தமிழ்நாடு அரசை கடுமையாக விமர்சனத்தை வைத்தார். தமிழ்நாடு அரசை நிர்வாக திறனற்ற ஒரு டம்மி முதலமைச்சர் ஆள்கிறார், பலவீனமான அரசு, தரங்கட்ட ஆட்சி என்றெல்லாம் அவர் பேசினார். ஆனா தரங்கட்ட ஆட்சின்னு தாவேக ஆட்சியை குற்றம் சாட்டி பேசிய உதயநிதியினுடைய பேச்சுல தரம் கட்ட வார்த்தைகள் இருந்தது, தரங்கட்ட முறையில அவர் பேசியிருக்காருன்னு சமூக வலைதளங்கள்ல கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்காரு. அவர் பேசுகின்ற பொழுது அந்த ஆர்ப்பாட்டத்துல முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் எம்பி எம்எல்ஏக்கெல்லாம் பங்கேற்றிருக்காங்க, மூத்த நிர்வாகிகள்லாம் பங்கேற்றிருக்காங்க. முகம் சுளிக்கின்ற வகையில, அருவருக்கத்தக்க வகையில அவருடைய பேச்சு என்பது அவருடைய உடல் மொழியும் அமைந்திருந்தது. ஆனா அந்த பேச்சை கண்டிக்க வேண்டிய கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள், மூத்த தலைவர்கள் சிரித்து மகிழ்றாங்க. இப்ப நீங்க உதயநிதி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அவருக்கு பின்னாடி நிற்கிறது ஒரு எம்பி அருண் நேரு, அவருக்கு பக்கத்துல இன்னொருத்தர் நிற்கிறது மணச்சலனுடைய எம்எல்ஏ, சிறுநீரக திருட்டு குற்றச்சாட்டிலே பெரும் விவாதத்திற்கு விமர்சனத்துக்கு உள்ளான கதிரவன். இந்த 2 பேரும் தான் 2 பக்கம் நிக்கிறாங்க. 2 பேருமே இந்த மாதிரி ஒரு அருவருக்கத்தக்க பேச்ச, அந்த வார்த்தைகளை நான் இப்ப இதுல குறிப்பிட்டு கூட பேச முடியாது, அந்த மாதிரிதான் அவங்க பேசியிருக்கிறாரு. ஒரு முதலமைச்சர் குறித்து கடுமையான விமர்சனம் செய்த அவர் அப்போ பேசின வார்த்தைகளுமே ஏற்கத்தக்கதாக இல்லை. முதலமைச்சர் குறித்த வார்த்தைகள் உங்கள் பாணியிலேயே உங்க இதுல சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு எடுத்து பேசினாரு. அதே போல பெண்கள் நிறைய அந்த ஆர்ப்பாட்டத்துல கூட்டத்துல இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஆமா, அவர்களுக்கு முன்பாகவே அவர் இப்படி ஒரு முகம் சுளிக்கின்ற வகையில ஒரு துணை முதலமைச்சராக இருந்தவர், நாடாளுமன்ற ஜனநாயகத்துல எதிர்கட்சி என்பது நிழல் அமைச்சரவை என்று சொல்லுவாங்க, அப்படி மிக முக்கியத்துவமான பதவியில இருக்கிற அவர் இப்படி ஒரு அருவருக்கத்தக்க பேசியிருக்கிறாரு என்பது சமூக வலைதளங்கள்ல சமூக செயற்பாட்டாளர்களாக இருக்கட்டும், அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் கடுமையான கண்டனங்களை இப்ப தெரிவிச்சுட்டு வர்றாங்க. அப்படி என்ன அவர் பேசியிருக்காரு என்பதை இப்ப பார்க்கலாம். ஒரு அமைச்சர் இன்னைக்கு குருவைய காப்பாற்ற முடியல, சம்பா என்ன நிலைமை ஆகுமோன்னு விவசாயிகள் தவிச்சுட்டு இருக்கிறாங்க. இது ஏதோ ஒரு சாதாரணமாக விஷயம் கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நிர்வாக திறனற்ற ஒரு டம்மி முதலமைச்சரால தான் இன்னைக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க காவிரி சொன்ன திருட்டு இருக்கிற ஒரு அமைச்சர், திருட்டு விசிடி வித்த ஒரு அமைச்சர், பிளாக்ல டிக்கெட் விற்கிற ஒரு அமைச்சர், உருட்டு கட்டையிலோட சுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு அமைச்சர், எல்லாத்துக்கும் மேல போதை பவுடர் அமைச்சர், இப்படி மொத்த கேபினட்டுமே ஒரு ஜோக்கர் கூட்டமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு. இந்த ஆட்சியில முதலமைச்சர் ரீல்ஸ் போடுறாரு, அமைச்சர்கள் ரீல்ஸ் போடுறாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஸ்கூலு, ஹாஸ்பிட்டலு, ஏன் பாத்ரூம் டாய்லெட் கூட விட்டு வைக்கிறது இல்லை, உள்ள போய் இருக்கிறாங்க. 2 நாளா நீ பார்த்திருப்பீங்க, 2 அமைச்சர்கள் அவங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய போய்
அங்க இருக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாம் வெளில வர சொல்லி அவங்களுடைய கட்சி பேரை கோஷம் போட சொல்லி அதை ரீல்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இத மாதிரி ஒரு கேடு கெட்ட ஒரு ஆட்சியே தமிழ்நாடு பார்த்ததே கிடையாது. அவர் பாஷையில சொன்னது அவருக்கு புரியும். அவர் பாஷை என்னன்னு உங்களுக்கு புரியும். டேஷ் முதலமைச்சர் இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசுது. இப்படி ஒரு நாங்க பார்த்ததே இல்லப்பா. வாயில நல்லா வந்து எதுக்கு எடுத்தாலும் கொத்து பரோட்டா போடுவேன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.